ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைதான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. கண்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு சந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. கண்டிப்பான நன்மைகள் தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைதான் அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திங்க. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. के लोगों ऊंची आवाज करो, गाओ खुशी के गीत, उसका गुणगान करो, इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी, इबादत करो।
रखो कि वही एक खुदा है, हमको ये जीवन उसी ने दिया है। उस चारहा से हम सब हैं गाए, हम दोसना के हम गीत गाए। रब का तुम शुक्र करो, गाओ खुशी के गीत, उसका गुणगान करो। इबादत करो उसकी, इबादत करो, इबादत करो उसकी, इबादत करो। Above all powers, above all king, above all nature and all created things, above all wisdom and all the ways of man, you were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. Lay behind the stone, lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Thought of me above Now let us pray.
நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे. Loving Heavenly Father, we thank you for this wonderful day. அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். मेरे प्यारे पिता, इस अच्छे दिन के लिए आपको धन्यवाद देते हैं. Thank you, Lord, for creating this good day. ஆண்டவரே, இந்த நாளை சிருஷ்டித்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். प्रभु, आपको धन्यवाद देते हैं क्योंकि इस दिन को आपने बनाया है. Thank you, Lord, for extended our lives to live today also. ஆண்டவரே, இந்த நாளும் கூட நாங்கள் ஆயுசாட்களை கூட்டி கொடுத்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். प्रभु, आपको धन्यवाद देते हैं क्योंकि अब तक हम जिंदा हैं. We thank you for helping us to conduct this online service. ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனையை நாங்கள் பண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டின தயவுகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु, आपको धन्यवाद देते हैं कि इस आराधना को हम चलाने के लिए. Now we humbly request you to bless all the participants of this program. They may be from different parts of the world. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாவே நீர் ஆஸ்வதிப்பீராக. ஆண்டவரே, பல தேசங்களிலிருந்து பார்க்குற யாவரும் ஆண்டவரே ஆஸ்வதிப்பீராக. प्रभु, हम दीन होकर प्रार्थना करते हैं क्योंकि ये सर्विस को जितने लोग दिखते रहे प्रभु सब आशीर्वाद पाना चाहिए. We ask you to bless all the activities of our churches and bring new souls to our churches the days to come. ஆண்டவரே, எங்கள் விசுவாச குடும்பங்களை ஆஸ்வதிப்பீராக. வருகிற நாட்களிலே புதிய ஆத்மாக்களை ஆண்டவரே எங்கள் ஆலயத்திலே கொண்டு வர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु, आपको धन्यवाद देते हैं और विनती करते हैं कि इस दिन को आप आशीर्वाद किया है, वैसे ही आने वाले दिनों में नई आत्माओं को भी आप खींचकर कलशा को ले आना. Thank you. We ask all these things in the name of Jesus Christ our Savior. ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இவ்வளவு உலக ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. प्रभु, आपको धन्यवाद देते हैं. ये सब यीशु मसीह के नाम से हम मांगते हैं. Amen. 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 I bring greetings in the name of our Lord and Savior Jesus Christ from our church. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த சபையின் சார்பாய் உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். आप सबको हमारी कलशा के द्वारा आह्वानित करते हैं. We hope that all of you are doing well by the grace of God. கர்த்தருடைய பிரதான கிருபையினால் நீங்கள் நலமாக இருக்கீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं आप सब ठीक हैं. We pray for you every day several times and we uphold you and all your needs before the throne of grace. உங்களுக்காக நாங்கள் பல முறை நாங்கள் ஒரு நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை கிருபாசனத்தில் கொண்டு வந்து வைத்து நாங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हम आपके लिए हर दिन प्रार्थना करते हैं और यीशु मसीह की क्रूस के पास जाकर आप सबके लिए विनती भी करते हैं. And we are sure that the Lord will keep you safe and bless you enormously in the days to come also. வருகிற நாட்களிலும் ஆண்டவர் உங்களை அபரிவிதமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். हम प्रार्थना करते हैं कि आने वाले दिनों में यीशु मसीह आप सबको और भी आशीर्वाद से भर देगा. We were able to publish our Echo Office Call newsletter and we have sent them to you all through email and by post. அழைப்பின் எதிரொலி பத்திரிகை நாங்கள் அச்சிட்டு இமெயில் மூலியமாகவும் பல விதங்களை நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். यीशु मसीह के प्रतिध्वनि की बात पत्रिका सब भाषा में और सभी स्थानों पर हम चला रहे हैं. And if you have not received it, please intimate us. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் இருக்குமானால் நீங்கள் எங்களிடத்தில் சொல்வீர்கள் என்றால் அது நலமாக இருக்கும். किसी को नहीं मिला है तो बताने से हम आपको भी लेने के लिए सहायता करेंगे. We want you to know that we have a lot of spiritual warfare in bringing out the copies of Echo Office Call in various ways and we need your prayers. எங்களுக்கு உங்களுடைய ஜெபங்கள் தேவைப்படுகிறது. எங்கள் இந்த அழைப்பின் எதிரொலி பத்திரிகை கொண்டு வருவதே ஆவிக்குரிய யுத்தங்களானது நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் உங்களுடைய ஜெபங்கள் எங்களுக்கு வேண்டும். हमें आपकी प्रार्थना चाहिए क्योंकि ये पत्रिका चलाने के लिए पवित्र आत्मा के द्वारा और बाहर शत्रुओं के द्वारा कई प्रकार की गड़बड़ हो रही हैं. Please pray for our village high school St. Paul's Matriculation School, our Bible College and correspondence courses and other ministries, branch churches. தொடர்ந்து கிராமத்தில் இருக்கிற எங்களுடைய சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதாகம கல்லூரிக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கிளை சபைகளுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸுக்காய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
जो सेंट पॉल स्कूल जो गांव में है उसके लिए और हमारे बाइबल कॉलेज के लिए और हमारी मिनिस्ट्री के लिए और जो भी कार्य हम कर रहे हैं सबके लिए आप प्रार्थना करें। We would like to tell you once again, God's hand is upon our ministries and He is taking care of us, and we want to say thank you for your prayers. ஆண்டவருடைய கரமானது இந்த ஊழியத்தின் மேல் இருக்கிறது. உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். एक और बार मैं कहना चाहता हूँ कि यीशु मसीह की हाथ हमारे सिर पर है और जो भी कार्य हम कर रहे हैं मसीह हमें आशीर्वाद कर रहा है, इसलिए आप सब भी हमारे लिए प्रार्थना करें। Today we have a small message which has been given by God. இந்த நாளிலும் கூட ஒரு சிறிய செய்தி தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. आज भी एक छोटी सी बात है कि आप वचन को आपसे बांटने के लिए We have a promise keeping God. நம்மளுடைய தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற அதை வைத்து காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். हमारा प्रभु ऐसा प्रभु होता है जो वाग्दान करते हैं, वो वाग्दान निभाने वाला मसीह हमारे साथ आज हैं। He is a good God. அவர் ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். वो एक अच्छा मसीह हैं। Turn with me 2 Kings chapter 6 verses from 25. Now you heard that there was a great famine in Samaria. நீங்கள் கேட்ட வேண்டுமாய் சமாரியாலே ஒரு கொடிய பஞ்சமானது வந்தது. आप सब जैसे सुना है समारिया में ऐसा भूमि सूख गया था। The cost of materials have increased extremely. அங்கே இருந்த விலைவாசியானது மிகவும் அதிகமாய் காணப்பட்டது. वहाँ चीज़ खरीदने के लिए सब इतना दाम बढ़ गया था। The people were unable to manage their daily needs and they were starving. அந்த இருந்த மக்களுக்கு அங்கே இருக்கிற சூழ்நிலை சமாளிக்க முடியவில்லை. அங்கே பசியோடு இருக்கிறதை அவர்கள் ஆரம்பித்தார்கள். वहाँ के लोग खरीद नहीं सकते थे, इसलिए खाने के चीज़ भी वो खरीद नहीं सकते हैं, इसलिए वो भूखे थे। Bible explains very effectively that unspeakable famine happened in the land. எதிர்பார்க்க முடியாத ஒரு பஞ்ச காலமானது மோசமான பஞ்சமானது வந்தது. क्योंकि वहाँ ऐसी सूख गया था, किसी ने भी नहीं सोचा कि ऐसा सुखावट उनकी जीवन में आएगी। People had been pushed into the situation. They had to kill their children and eat them as food. அங்கே தங்களுடைய பிள்ளைகளை கொன்று சாப்பிடும் அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பஞ்சத்தினாலே தள்ளப்பட்டார்கள். लोग ऐसे दबाया गया था कि वो लोग ने खुद की बच्चों को सुखकर खा रहे थे। People were running here and there to procure food for them. அவர்களுடைய ஆகாரத்தை எடுப்பதற்கு அங்கும் இங்கும் அலைந்தார்கள். लोग खाने के लिए वहाँ यहाँ भाग रहे थे। And the king of Israel was also perplexed. He was very sad. इस्राएल का राजा आश्चर्यचकित हो गया और उसे ना मालूम हो रहा था क्या करे। Here we see that the land was in great trouble. இந்த நிலமானது அங்கே இருந்த தேசத்தை பார்க்கணும், அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கடினமான சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. यहाँ हम देखते हैं कि जमीन ऐसा सूख गया और बुरी परिस्थिति में वो लोग थे। In chapter 6 verse 33 Bible says the king said, surely this calamity is from the Lord, why should I wait for the Lord any longer? 2 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இவராக சொல்கிறது. அவர்களோடே அவன் பேசிக் கொண்டிருக்கையில் அந்த ஆள் அவனிடத்தில் வந்து, இதோ இந்த பொல்லாப்பு கர்த்தரால் உண்டானது, நான் இனி கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன என்று ராஜா சொல்லுகிறார் என்றான்। 2 राजाओं का पुस्तक 6 में 33 ऐसा लिखा गया है कि वह उससे ये बात की रहा था कि राजा उसके पास आ पहुंचा और राजा कहने लगा, यह विपत्ति यहोवा की ओर से है, अब मैं आगे को यहोवा का बेट क्यों जाऊंगा। So to that extent the famine spoiled the whole country. அவனமாய் பார்க்கும் பொழுது இந்த பஞ்சமானது அவ்வளவு மோசமான சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்பட்டிருந்தது. वो भूमि की सुखावट ऐसी परिस्थिति में लोगों को पहुंचाया था। As such a great tribulation came to the country. அந்த தேசத்திற்கு கடினமான கஷ்டமான சூழ்நிலை வந்தது. उस देश में ऐसी कठिन परिस्थिति आ गया था, But it totally spoiled the peace of the land. அந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்க எல்லாருக்குமே சமாதானம் அற்ற போன நேரத்தை தள்ளப்பட்டது.
उस परिस्थिति ऐसा की कि उस भूमि पर किसी को भी समाधान नहीं था। In this bad situation, all the people are suffering and running here and there for their food and their protection. The man of God, Elisha, did not perplexed. அங்கே பார்க்கும் பொழுது அந்த தேசத்தில் இருக்க மக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவனுடைய மனுஷனாகிய எலிசா ஆச்சரியப்படவில்லை, அதிர்ச்சி அடையவில்லை. ऐसी परिस्थिति में सारे लोग वहाँ यहाँ भाग रहे थे, लेकिन एलिशा जो मसीह का बच्चा था वो एक ही स्थान पर स्थिर था. He was listening in the situation very carefully. அந்த இந்த சூழ்நிலையில் பேச இருந்த காரியங்களை அவன் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். उस स्थिति में वो एक स्थान पर बैठकर जो हो रहा था वो देख रहा और सुन रहा था. But he simply said, hear the word of God. அங்கே எலிசா சொல்வது என்னவென்றால் சாதாரணமாக சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்கிறார். वहाँ बैठकर उसने बताया कि यीशु मसीह की बात सुन लो. Great tribulation is happening in the land. தேசத்திலே பெரிய கொடூரமான காரியம் நடந்து கொண்டிருந்தது. उस भूमि पर ऐसा बुरी विपत्ति हो रहा था. The political situation would not have been proper in those days. அந்த அரசியலின் சூழ்நிலைகள் அங்கே சரியான விதத்தில் இயக்கப்பட்டிருக்காது. राजनीति बुरी स्थिति में हो सकता है. The king was also disturbed. ராஜாவும் அங்கே சரியான நிலைமை இல்லாதபடிக்கு கஷ்டமான சூழ்நிலை தள்ளப்பட்டார். उस देश का राजा भी बुरी स्थान में था और बुरी स्थिति में दबाया गया था. In this situation, God revealed his plan through his servant. Hear the word of God. இங்கே தேவன் தன்னுடைய ஊழியக்காரர் எலிசா இடத்துல இது ஒரு திட்டத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். इस परिस्थिति में हम देख रहे हैं कि यीशु मसीह एलिशा को एक अच्छी योजना दे रहा है. In short, whatever the problems may be in the land, you need not run here and there. You hear the word of God. சூழ்நிலைகள் எவராக இருந்தாலும் சரி, நாம் இங்கிட்டும் அங்கிட்டும் போகாமல் தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். एलिशा ऐसा बोलता है कि परिस्थिति किसी प्रकार भी हो सकता है, लेकिन हम वहाँ यहाँ नहीं भागना चाहिए, लेकिन यीशु मसीह को हम अंगीकार करना चाहिए. Indirectly and boldly he was able to say that don't worry about this situation, you hear what God says. மறைமுகமாக ஏதோ ஒரு விதத்திலே சொல்லுகிறான், கர்த்தர் சொல்லுகிறதை கேள் என்று சொல்லுகிறார். वो चुप कर कहता है कि तुम मत डर, क्योंकि मसीह क्या करता है और क्या कहता है वो सुन लो. Here we have a great lesson that God's word has more power than all the problems of this world. இங்க இருக்கிற வல்லமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கிற சகல விதமான வார்த்தைகளை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையானது வல்லமையாக இருக்கிறது. यहाँ एक आश्चर्य कार्य क्या है, यही है यीशु मसीह का वचन. मसीह कहता है मेरे वचन को सुन लो. God's word can perform miracles at any time. கர்த்தருடைய வார்த்தையானது எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் அற்புதங்கள் செய்ய வல்லமையுள்ளதாக இருக்கிறது. यीशु मसीह का वचन किसी समय किसी परिस्थिति में भी आश्चर्य काम हमारी जिंदगी में कर सकती हैं. Yeah, God's word has such a wonderful power. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. मसीह का वचन ऐसा महत्व है हमारी जिंदगी में. One of the preachers one day preached like this. ஒரு குறிப்பிட்ட போதகர் இவராக பிரசங்கம் பண்ணினார். एक दिन एक नबी ने ऐसा प्रसंग किया था. Whenever you face problems in your life, you read the Bible boldly. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் பிரச்சனைக்குள்ள நீங்கள் கடந்து போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மன தைரியமா நீங்கள் படியுங்கள் என்று சொல்லி சொன்னார். उसने ऐसा कहा कि जब आपकी जिंदगी में बुरी स्थिति होती है तब आप बाइबल को पढ़ा लो. If you have a special problem, don't keep the Bible idle and don't undergo any other pain or sorrow. You read the Bible 5 chapters boldly. நீங்கள் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருமென்றால் வேதாகமத்தை எடுத்து ஒரு நாளைக்கு 5 அதிகாரங்கள் என்ற பேரில் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். आपकी ज़िंदगी में कोई बुरी परिस्थिति आए तो आप बाइबल निकाल कर हर दिन 5-5 वचन पढ़ लो. एक कोने में नहीं रखना चाहिए. After few weeks, I heard some of the members came and told me,
Yes, Pastor, whenever I fall sick, I used to read the Bible boldly by raising my voice, and by that way I am able to get healing. விசுவாசிகள் சொல்லுவார்கள், நாங்கள் எப்பொழுதுதான் நான் பலவீனப்படுகிறோம் அப்பொழுதுதான் நான் வேதாகமத்தை நான் சத்தத்தை உயர்த்தி நான் வாசிப்பது உண்டு, அது நிமித்தமாய் ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி சபை விசுவாசிகள் சொல்வார்கள். कुछ मेरे कलशा के आने वाले परिस्थिति और सदस्य बोलते हैं कि जब जब मेरी परिस्थिति बुरी होती है तब मेरे आवाज़ उठाकर जब मैं बाइबल पढ़ता हूँ तो मैं हल्का हो जाता हूँ. So for us the Bible is the word of God. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஜீவன். हमारे लिए यीशु मसीह का वचन ही एक जीवन होता है. The Bible which is in our hands is the word of God. கர்த்தருடைய வேதம் நம்ம ஜீவனுள்ள வார்த்தை. जो बाइबल को अपनाते हैं वो इसका मतलब होता है यीशु मसीह का वचन उनके साथ है. So when we respect this and read faithfully, the Lord can perform miracle in our life. நம்ம உண்மையோடு நம்ம இருக்கும் பொழுது கையாளும் பொழுது ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். जब हम सच्चाई के साथ यीशु मसीह का वचन पढ़ते हैं तो हमारी ज़िंदगी में वो आश्चर्य कार्य कर सकते हैं. Every morning I spent time Bible. I used to read the Bible and meditate it. Every day I am able to see the new good news for the day. நான் ஒரு நாளையும் நான் கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பது உண்டு, அது தியானிக்கிறது உண்டு, அது நிமித்தமாய் நல்ல செய்திகளை நான் கேட்பதும் உண்டு. हर एक दिन सुबह उठते ही मैं हर दिन एक वचन को पढ़ता हूँ और उस वचन को जब मैं पढ़ता हूँ वो सारी दिन अच्छी तरह गुजर जाती है. When I read the Bible and meditate it, I am able to get the needed counseling and guidance for the day. நான் தேவனிடத்தில் இவனவா நான் செய்யும் பொழுது அந்தந்த நாளுக்கு வேண்டிய ஆலோசனைகளை தேவன் தருகிறார். जब मैं वचन पढ़ता हूँ तो उस सारी दिन की जो भी मेरी चाहत होती हैं सभी चाहतों को मेरे बाइबल पूरा करती हैं. My dear brothers and sisters, during this lockdown period also, even though you are not able to attend the churches, I hope you are reading your Bible on a regular basis. இந்த லாக்டவுன் ஆக இருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். आज के दिनों में जो लॉकडाउन में हम हैं लेकिन कलशा को ना जाने पर भी हम हमारे घर में बैठकर जब हम वचन पढ़ते हैं वो वचन हमें आशीर्वाद देता है. I receive a lot of good information from the leaders of the church saying that after the lockdown, spirit of prayer has increased in the churches. ஊழியர்கள் சொல்கிறார்கள், இந்த லாக்டவுன் அப்புறமாய் எங்களுக்கு தேவனுடைய ஆவியானுடைய வல்லமையானது எங்களுக்கு அதிகமாய் கிடைத்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். कलशा की सदस्य लोग ऐसे बोलते हैं कि ये लॉकडाउन के बारे में और लॉकडाउन के बाद हमें इतनी आत्मा मिली है कि हम पवित्र आत्मा से और भी निकट आ गए हैं. So I would suggest all of you who are listening my message from all over the countries, I would like to suggest you that you should continue to pray like this. இந்த காலகட்டத்தில் நான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு நீங்கள் வேதாகமத்தை அதிகமாய் வாசிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். इन दिनों में आपको मैं बताना चाहता हूँ कि देश के कोने कोने में जितने भी लोग हैं हर एक दिन हम बाइबल को मगन करना चाहिए ताकि हम और भी बल हो सकते हैं. I have come to know that our local church people are very sincere in conducting house meetings in these days, and they are conducting house prayer meetings, and they are bringing the offerings they are receiving to the church on a regular basis. கேள்விப்பட்டவனவாய் சிறு சிறு வீட்டு கூட்டங்களும் ஜெப கூட்டங்களும் நடந்து கொண்டிருக்கிறது, அதில் வருகிற காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன், நான் பார்க்கிறேன், அதுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். जैसे मैंने सुना है कि लॉकडाउन के बाद कई लोग घर में खुद प्रार्थना कर रहे हैं और एक छोटी सी झुंड होकर वो प्रार्थना करके जो भी उसमें दान आते हैं उस दान को लेकर आकर कलशा में वो मसीह की सेवा के लिए दे रहे हैं. It is my advice, if you are conducting a cottage meeting on a regular basis, even after opening of the churches also, you should continue it, don't stop it. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது சிறிய கூட்டமாக இருந்து வீட்டுக்கு நடத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால் இது சபைகளும் திறந்த பின்பதாய் கூட நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் செய்யும்படிக்கு நான் உங்களுக்கு அறிவுரை சொல்கிறேன். यदि कलशा सब खुल जाएगा तो भी हम घर की प्रार्थना करना मानना नहीं चाहिए. You should not try to quench the power of the prayer. ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் குறைக்க கூடாது.
हम प्रार्थना की जो बल है उसको हम दबाना नहीं चाहिए. Hearing the word of God should be increased. நீங்கள் வேதத்தை வாசிக்கிற நேரமானது அதிகப்படுத்த வேண்டும். यीशु मसीह की वचन जो हम मगन कर रहे हैं वो तो और भी बढ़ना चाहिए. Here it is interesting to see one side people are suffering. இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னென்றால் ஒரு பக்கம் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். हम ये देखना चाहिए और आश्चर्य होना चाहिए कि एक और कई लोग उतनी बड़ी बुरी परिस्थिति में हैं. A great calamity is going on in the land. விக்கிரதமானது போய் கொண்டிருக்கிறது. वो एक बुरी परिस्थिति जो जिसमें कुछ भी नहीं हो रही है ऐसी हो रही है. In that situation, the servant of God, prophet, says that hear the word of God. இங்கே தேவனுடைய ஊழியக்காரராகிய எலிசா சொல்கிறார், தேவனுடைய வார்த்தையை கேள் என்று சொல்லுகிறார். ऐसी परिस्थिति में भी मसीह की बच्चे एलिशा बोलता है कि मसीह की बात सुन लो. He is not permitting the people to feel sorrow. இந்த தீர்க்கதரிசியானவர் அங்கிருந்த தேசத்தில் இருந்த மக்களை மன உளைச்சலுக்குள்ளாக அனுப்ப அவர் விரும்பவில்லை. ये भविष्यवक्ता ये नहीं चाहता है कि मनुष्य को एक बुरी परिस्थिति में उनको दबाए. Instead he was insisting and teaching his people to wait on the Lord and hear the word of God. இங்கே தீர்க்கதரிசியானவர் அந்த தேசத்து மக்களுக்கு முக்கியத்துவத்தை சொல்கிறார், துரிதமாக சொல்கிறார், தேவனை நோக்கியே பாருங்கள் என்று சொல்கிறார். ये भविष्यवक्ता लोगों से बोलता है तू तकना नहीं चाहिए लेकिन और भी भल होकर प्रार्थना में यीशु मसीह की ओर देख लो. It means our God is speaking to the people. இப்பொழுது பார்க்கும்போது தேவன் தன்னுடைய ஜனத்திற்கிட்ட பேசுகிறதை பார்க்கிறோம். यहाँ देखने से हमें ये समझ में आता है कि मनुष्य के द्वारा मसीह बोल रहा है. He will speak to you also. அதே தேவன் உங்களிடத்திலும் அவர் பேசுவார். वही प्रभु आपसे भी बात करेगा. Today are you undergoing great tribulations in your life? இன்றைக்கு நீங்கள் உபத்திரவத்திற்குள்ளாக நீங்கள் போய் கொண்டிருக்கிறீர்களா? आज भी हम आप ऐसी समस्या में चल रहे हैं क्या? Are you sick today? இந்த நாளில் நீங்கள் வியாதிப்பட்டிருக்கிறீர்களா? आप रोग में है क्या? Are you undergoing great tribulation in the family life? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில கஷ்டத்தை துன்பத்தின் பாதை போய் கொண்டிருக்கிறீர்களா? आप किसी समस्या के द्वारा आपकी परिवार को चला रहे हैं क्या? Are you financially disturbed? நீங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் திகைத்து போயிருக்கிறீர்களா? पैसा के द्वारा कोई कमी आपकी जिंदगी में है क्या? As a servant of God, are you not able to go forward in the ministry? உங்களுக்கு ஊழியத்தின் பாதையில முன்பதாய் கடந்து போக முடியவில்லையா? मसीह की बच्चा होते समय भी एक खमियों के कारण मसीह की कार्य आप कर नहीं पा रहे हैं क्या? Are you facing heavy financial stress in your ministry? ஊழியத்திலே பொருளாதாரத்தின் அழுத்தத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? मसीह की कार्य में कोई कमाई आपकी और कमियां आपकी जिंदगी में है क्या? Whatever the trouble may be. பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் சரி, जो भी आपकी कमियां हो सकती हैं, Whatever the name of the trouble may be. பிரச்சனையின் பேர் என்னவா இருந்தாலும் சரி, कोई भी नाम हो सकता है हमारी समस्या की कारण. Whatever the degree of the problem may be. உங்களுடைய பிரச்சனை எவ்வளவு உயரமா இருந்தாலும் சரி, आपकी समस्या जितने भी बड़ी हो सकती हैं, God says, wait on the Lord, hear the word of God. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வார்த்தையை கேள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. मसीह की वचन बोलती हैं मेरी वचन सुन लो. During this time, life of the prophet Elisha was under question. எலிசாவுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறி இருந்தது. उन दिनों में एलिशा की जिंदगी में उसका नाम के लिए एक प्रश्न था. And the king was angry with him. ராஜா அரசனானவன் இந்த எலிசா மேலே கோபமா இருந்தான். राजा तो एलिशा पर इतना गुस्सा करता था. He wanted to kill this prophet. இந்த தீர்க்கதரிசி கொல்ல வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார். राजा तो इस भविष्यवक्ता को मारना चाहता था. In this situation also, the man of God was very boldly saying, hear the word of God. தேவனுடைய மனுஷன் ஊழியக்காரர் சொல்கிறார், தேவனுடைய வார்த்தை கேள் என்று சொல்லுகிறார். ऐसी परिस्थिति में भी ये मसीह की बच्चा बोलता था कि यीशु मसीह की वचन को सुन लो. So in all the situation of our life, God has to say something to us. நம்முடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும் தேவன் நம்மிடத்தில் பேச வேண்டும், சொல்ல வேண்டும். ऐसी है हमारे जिंदगी में किसी भी परिस्थिति में हम सो सकते हैं लेकिन सभी समय मसीह हमसे बात करना चाहिए. Whatever situation we may be going on, நீங்கள் எந்த விதமான சூழ்நிலை நீங்கள் போய் கொண்டிருந்தாலும், जिस परिस्थिति में भी हम चल सकते हैं, in all your situation, God has to deal with you. எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, தேவன் அதிலே கையாள வேண்டும்.
सभी परिस्थिति में यीशु मसीह का हाथ हमारी जिंदगी में होना चाहिए. In all your situations, God has something to tell you. எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். हर परिस्थिति में यीशु मसीह हमसे कुछ ना कुछ बोलना चाहता है. If you are in the sick bed, this is the time when God can speak with you. நீங்கள் வியாதிப்பட்டிருப்பீர்களான சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் இந்த நேரம் தான் தேவன் உங்களிடத்தில் பேசுகிற நேரம். हम रोगी होकर बिस्तर में हो तो तभी यीशु मसीह हमसे बात करना चाहता है. If you listen to him very carefully, he will deliver you. நீங்கள் அவர் சத்தத்தை நீங்கள் கவனித்து கேட்பீர்கள் என்றால் அவர் உங்களிடத்தில் பேசுவார். उसकी ध्वनि को जब हम सुनते हैं तो वो उसका वचन हमारी जिंदगी में डालता है. The Lord God is willing to do something great in your life. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். यीशु मसीह हमारी जिंदगी में कुछ बड़ा कार्य करना चाहता है. Now you may be in a position in not able to pay the debts because of the lockdown period. இந்த லாக்டவுன் பீரியட்னால சில காரியங்களை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ये लॉकडाउन के कारण हम कुछ कमियां हो सकती हैं और हम भर नहीं सकते हैं. You may be suffering heavily because you had no income at all. உங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கிறபடியால் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். हम कमजोरी में हो सकते हैं क्योंकि कमाई नहीं है. Today you may be suffering because you have to pay a lot of money to other people. ஒருவேளை நீங்கள் இந்த நாள் கவலைப்பட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். என்றால் மற்றவர்களுக்கு நீங்கள் பணத்தை கட்ட வேண்டிய சூழல் நீங்கள் இருக்கிற கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். हम दुख में होते हैं क्योंकि हम जो पैसा हम देना चाहिए वो पैसा हम दे नहीं पा रहे हैं. In this situation, don't worry about anything. இவ்வளவான சூழ்நிலையில் நீங்கள் மற்ற காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ऐसी परिस्थिति में किसी कार्य के लिए आप डरना नहीं चाहिए. We have been reading in the newspapers that a lot of unbelievers are committing suicide because of their financial crisis nowadays. செய்தித்தாள் நாம் வாசிக்கிறோம், கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் அநேக இந்த கடன் பிரச்சனையாலே பொருளாதாரத்தின் பிரச்சனையாலே அவர்கள் தற்கொலை பண்ணி மறித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி செய்தித்தாள்களை பார்க்கிறோம். हम अखबार में पढ़ते हैं कई प्रकार के लोग जो मसीह के नहीं हैं वो क्या कर रहे हैं, खुद को आत्महत्या कर रहे हैं क्योंकि समस्याओं के कारण. Generally believers will not commit suicide. பொதுவாய் விசுவாசிகள் தற்கொலை பண்ண மாட்டார்கள். क्योंकि विश्वास जो करता है मसीह पर वो आत्महत्या नहीं करते हैं. But the devil will be giving a pressure to the Christians also to do something for their life. ஆனால் பிசாசானவன் கிறிஸ்தவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவு கொடுத்து ஏதாவது பண்ணும்படிக்கு அவர்களை ஊந்தி தள்ளி கொண்டிருப்பான். लेकिन शैतान तो मसीह की बच्चों को दबाता है और आगे बढ़कर किसी न किसी बुरे काम में पड़ने के लिए कहती हैं. If you are in this type of tight situation, the Lord God wants you to speak with you. நீங்கள் இவ்வளவான சூழ்நிலை நீங்கள் ஒருவேளை இருப்பீர்கள் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். ऐसी परिस्थिति में आप है तो यीशु मसीह आज आपसे बात करना चाहता है. As you are a servant of God and as you are a believer of God, He wants to take away the burden from you and He will take care of this. தேவனுடைய ஊழியத்தை செய்கிற உங்களிடத்திலிருந்து ஆண்டவர் உங்கள் பிரச்சனை எடுத்து போடபடிக்கு விரும்புகிறார். आप यीशु मसीह की सेवा करते हैं तो जो भी बुरी कार्य आपकी ज़िंदगी में है उस कार्य को आप मसीह की सन्निधान में रहने थे वो दूर फेंकना चाहता है. Here in this history we are able to see that somehow God has opened a way for getting blessing for the land. இங்கே ஏதோ ஒரு விதத்திலே இந்த தீர்க்கதரிசி அந்த தேசத்தின் மக்களுக்கு ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு வேண்டும்படிக்கு வழியை பார்த்து கொண்டிருந்தார். हम यहाँ देखते हैं कि ये भविष्यवक्ता किसी ना किसी रास्ता निकालना चाहते हैं ताकि उस भूमि को रक्षा कर सकता है. Due to non-availability of enough time, I have to cut the story. நேரம் இல்லாதபடியால் விஷயத்தை நான் சுருக்குகிறேன். समय ना होने के कारण मैं तो एक छोटी सी कहानी में बताना चाहता हूँ. In 2 Kings chapter 7 verse 16, God says like this. 2 ராஜாக்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம் இவராக சொல்கிறது. So a seah of fine flour was sold for a shekel and 2 seahs of barley for a shekel on the same day according to the word of the Lord. அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டது. 2 राजाओं का पुस्तक 7 में 16 में ऐसा लिखा गया है कि
तब लोग ने निकलकर आराम के ढेर को लूट लिया और यूहन्ना के वचन के अनुसार 100 मैदा 1 शेकल में और 2 साउल जैसे 1 शेकल में बिकने लगा. Here we see, according to the prophecy of the great prophet Elisha, the same day there was a great mystery happened. எந்த நேரத்திலே இந்த தீர்க்கதரிசனம் உரைத்தாரோ அதே நாளிலே ஒரு ஆச்சரியமான விதமான ஒரு காரியமானது நடைபெற்றது. हम यहाँ देखते हैं कि वचन में जो भविष्यवक्ता ने कहा है वही आश्चर्य काम करने लगा है. As I said already, people are running here and there for their lives and food and for their clothes and other things, material things. When this prophet was saying that, hear the word of God, listen to the word of God, give attention to the word of God. ஏற்கனவே சொன்ன மக்கள் இங்கிட்டும் அங்கட்டும் போய் அலைந்து இருக்கிற நேரத்தில் என்ன பண்ணுவது என்று சொல்லி தெரியாத சூழ்நிலையில் தேவனுடைய வார்த்தை கேளுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे मैंने पहले बताया कि लोग वहाँ यहाँ दौड़ रहे थे, लेकिन तब भी भविष्यवक्ता बताता है कि यीशु मसीह की वचन सुन लो, क्योंकि वो वचन आपकी ज़िंदगी में एक आश्चर्य काम कर सकती है. In chapter 7 verse 16, we are able to see the fulfillment of the prophecy of God. 2 ராஜ்யங்களின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்தின் 16வது வசனம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் வாக்குரைத்ததை அவர் நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். यहाँ हम देखते हैं 2 राजाओं का पुस्तक 7 में 16 में ऐसा लिखा गया है, जो वचन मसीह ने दिया है था उस वचन को मसीह निभाता है. Bible is very clearly saying that God will fulfill through his hand what he has told through his mouth. வேதம் தெளிவாக சொல்கிறது, வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. बाइबल ऐसा बताता है कि जो वचन यीशु मसीह मुंह से कहता है वो वचन हाथों से निभाता है. Today also, if you think that God has promised you something a few days ago or few months ago or few years ago, it is sure God will fulfill what he has told. ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார், சில நாட்கள் முன்பதாகவோ சில மாதங்களுக்கு முன்பதாகவோ இல்லாவிட்டால் சில ஆண்டுகள் முன்பதாக வாக்குறுத்திருப்பால் நிச்சயமாய் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். यदि यीशु मसीह आपकी ज़िंदगी में कुछ सालों के पहले या कुछ दिनों के पहले या कुछ महीनों के पहले ये बता सकता है, कोई भविष्यवक्ता बता सकता है, तो वो बस भविष्यवक्ता को वो आज निभाने वाला है. So when you find time, you read 2 Kings chapter 6 and 7. You see how God fulfilled his promises. நீங்கள் நேரம் கிடைக்கும் போது 2 ராஜ்யங்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தையும் 7ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். जब आपको समय मिलेगा तो 2 राजाओं का पुस्तक 6 और 7 पढ़ लो, अब तब आप देख सकते हैं मसीह का कार्य. I can tell you, our God is a promise keeping God. நான் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். मैं कह सकता हूँ कि यीशु मसीह वचन देने वाला और निभाता है. If you say that God has given you a promise some years ago or some days ago or some months ago, it is sure God will fulfill it in his own time. ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் பல ஆண்டுகள் முன்பதாக வாக்குறுத்திருப்பாரானால், சில மாதங்களுக்கு முன்பதாக வாக்குறுத்திருப்பாரானால், சில நாட்களுக்கு முன்பதாக வாக்குறுத்திருப்பாரானால் அவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். यदि यीशु मसीह आपकी ज़िंदगी में कोई वायदा करता है कुछ दिनों के पहले या महीनों के पहले या मासों के पहले, तो वो ज़रूर निभाएगा. Remember, God wants to tell you that God will fulfill through his hands what he has promised through his mouth. கர்த்தருடைய வார்த்தை சொன்னவனமாய் வாயினால் சொன்னதை தேவன் கரத்தினால் நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. वचन बताती हैं कि जो वचन यीशु मसीह मुंह से बोलता है वो हाथ से निभाता है. God is not a man to lie. தேவன் ஒரு மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு. मसीह तो मनुष्य नहीं है क्योंकि झूठ बोलता है. God is not a human being to change his mind. தேவன் ஒரு மனுஷன் அல்ல, அவர் சொன்னதை இருதயத்தை மாற்றுகிறது மனிதன் அல்ல. मसीह तो एक आदमी नहीं है क्योंकि उसकी आत्मा को वो बदल सकता है. God can solve your big problems in an easy way. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய பெரிய பிரச்சனை எளிதான விதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். यीशु मसीह जितने भी बड़े समस्या आपकी ज़िंदगी में हो सकते हैं, लेकिन उसको हल्का करके वो पूरा करता है. My dear brothers and sisters, listen very carefully. All your great problems are nothing to your God.
உங்களுடைய பிரச்சனைகளானது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனைகள் தேவனுடைய பார்வையில் அது பெரிய பிரச்சனையே கிடையாது. मेरे प्रिय भाई बहन, आपकी ज़िंदगी में जितनी भी बड़े समस्या हो सकते हैं, लेकिन यीशु मसीह की आंखों में वो कुछ भी नहीं है. Remember, all the great enemies of you will be scattered in the sight of God. உங்களுடைய விரோதமாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் சிதறி போகும்படிக்கு அவர் தேவன் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். हमारी ज़िंदगी में बड़े बड़े दुश्मन हो सकते हैं, लेकिन सारी दुश्मनों को भगाने वाला हमारा मसीह होता है. As we have seen, all the people of Samaria were scattered to different places because of the great famine happened in the land. இந்த சமாரியில் இருந்தவர்களை பார்க்கும்போது அவர்கள் அந்த ஜனத்தின் மக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இந்த கொடிய பஞ்சத்தின் நிமித்தமாக அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். हम वचन में देखते हैं इस समरिया के देश में लोग ऐसे वैसे हो गए थे क्योंकि उनकी जमान सूख गया था. One side people of the land as well as the king were perplexed and they were wounded heavily and they were distressed, but the man of God said, "Hear the word of God." இங்கே பார்க்கிற இந்த தேசத்தின் மக்களும் கஷ்டப்பட்டார்கள். அந்த தேசத்தின் ராஜாவும் திகைத்து அது அதிசயப்பட்டு ஆச்சரியப்பட்டார். கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள் என்று சொல்கிறார். यहाँ हम देखते हैं कि ये देश में लोग ऐसी गड़बड़ में थी और राजा को भी कुछ कोई सोचावट नहीं था, लेकिन ऐसी परिस्थिति में भी ये भविष्यवक्ता उसको विश्वास देते हैं. Even during these days also we see that a lot of bad things are happening all over the world because of the corona fever. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது மிகவும் கொடூரமான கஷ்டமான சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. இந்த கொரோனா ஜுரத்தின் நிமித்தமாக பலவிதமான காரியங்கள் போய்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். आजकल की दिनों में भी हम देख रहे हैं कि ऐसी बुरी परिस्थिति चल रही है क्योंकि ये कोरोना वायरस के कारण people are suffering due to lack of food. தேசத்திலே மக்கள் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். इस देश में हम देख रहे हैं कई लोग खाने के बिना तड़प रहे हैं. People have no money in their wallets. அவர்களிடத்தில் பணம் இல்லாமல் இருக்கிறது. लोगों के पास पैसा नहीं है. Even now your God says, hear the word of God. இப்பொழுதும் சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையை கேளுங்கன்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. तब भी वचन बोलती हैं, यीशु मसीह की वचन सुन लो. Hear the voice of God. தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். यीशु मसीह की आवाज सुन लो. In 2 Chronicles chapter 14, Bible says like this: If my people who are called by name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then I will hear from heaven and forgive their sin and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். 2 इतिहास का पुस्तक हम देखते हैं 7 में 14 ऐसा लिखा गया है कि तब यदि मेरे प्रज के लोग जो मेरे कहलाते हैं दिन होकर प्रार्थना करें और मेरे दर्शन की खोजे होकर अपनी बुरी चाल से फिरे तो मेरे स्वर्ग में से सुनकर उनकी पाप क्षमा करूं और उनके देश को जय होते त्याग कर दूंगा. Even today a lot of people are dying because of this corona fever. இப்பொழுதும் சொல்கிறேன், கொரோனா வியாதி நிமித்தமாக பலர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். आज भी कई लोग मृत्यु हो रहे हैं कोरोना वायरस के कारण. A lot of people are admitted in the hospital for treatment. பலர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கிறது. कई लोग हॉस्पिटलों में दाखिल हो गए हैं. But we are not able to see any increase in the faith of the people. ஆகிலும் பார்க்கும்பொழுது அவர்களோட விசுவாசம் தேவன் மேல் இருக்கிற விசுவாசமானது மக்களோட வாழ்க்கையில் பெருகவில்லை. लेकिन आज भी हम देख रहे हैं कि मनुष्य के मन में विश्वास ऊपर नहीं उठ रही है. People are not willing to worship the living God even today. இந்த நாளிலும் கூட பார்க்கும்பொழுது ஜீவனுள்ள தேவனை அவர்கள் ஆராதிக்க விரும்பவில்லை. आज भी जो जीवित प्रभु हैं उसको आराधना करने के लिए चाहते नहीं हैं. The godly people have no enough fear of God as in way ungodly people are having. அவிசுவாசமான தேவனை அறியாத மக்களுக்கு இருக்கிற வண்ணமாய் தேவனை அறிந்த மக்களுக்கும் இல்லாமல் இருக்கிறது. மற்றும் இல்லாமல் நம்பிக்கை அற்று போயிருக்கிறார்கள்.
आजकल की दिनों में हम देख रहे हैं अविश्वासी भी ऐसे ही हैं, जो विश्वास करते हैं मसीह में वो भी ऐसे ही हो रहे हैं। The worldly authorities also should have fixed a day for common people to pray to God for the eradication of the corona fever. இது தேசத்தில் இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது தேவனை நோக்கி பார்க்க வேண்டும், இந்த கொரோனா வியாதி போக்க வேண்டும் சொல்லி அவர்கள் நோக்கி பார்க்க வேண்டும். इस देश में जो वायरस है कोरोना वायरस, इस वायरस को हम भगाने के लिए हम सब मिलकर यीशु मसीह की ओर देखना चाहिए। All over the world, I am looking at the news of the people from all over the world. No government is properly announcing that we should look to the face of God today. Common, all the people should fast and pray to God to eradicate the corona fever like that. No government has taken action like that. உபவாசம் எடுத்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அரசாங்கம் கூட செய்தி சொல்வதை நான் பார்க்க முடியவில்லை. कोई भी सरकार ऐसे नहीं बोल रहा है कि हम सब एक होकर उपवास करके मसीह से प्रार्थना करें ताकि ये वायरस हमसे भाग जाए। My godly people, you need not feel sorry for anything. தேவனுடைய ஜனமே அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Till today, the Lord has kept all the people attached to our churches and branches, and all the people attached to Church of Echo of His call are safe in the hands of the Lord. பின்னதில் ஊழியத்தில் இருக்கிறவங்களும் விட்டாரத்தில் இருக்கிறவங்க சரி, யாரும் அந்த பக்கத்தில் இருக்கிற எல்லாருமே பார்க்கும் பொழுது அவர்கள் பாதுகாப்போடு தேவன் கிருபை ஜீவனை கத்தர் காக்கிற தேவனாக இருக்கிறார். लेकिन मसीह की बच्चे चिंता मत करना चाहिए, जो भी ये बुलावे की प्रतिध्वनि में संगीत है वो सबकी सुरक्षा मसीह करता है। Psalm 97:10 says like this: You who love the Lord hate evil. He preserves the soul of His saints. He delivers them out of the hand of the wicked. சங்கீதங்களின் புஸ்தகம் 97ஆம் சங்கீதத்தின் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். भजन संगीता का पुस्तक 7 नबी में 10 ऐसा लिखा गया है कि हे यहोवा के प्रेमियों, बुरे से घृण कर और अपने भक्तों के प्राण की रक्षा करता है और उन्हीं दृष्टता के हाथ से बचाता है। My children of God, there is a word. When you are hearing the word of God, whatever comes to you right now. தேவனுடைய ஜனமே, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்பீர்களா? தேவன் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது வருகிறது. प्रभु की वचन जो सुनते हैं, प्रभु की बच्चों के पास वो वचन आ जाता है। Oh children of God, God is speaking to you. Hate evil even today. தேவனுடைய வார்த்தை சொல்லுது தீமை வெறுக்க வேண்டும் சொல்லி சொல்கிறது. प्रभु की वचन बताते हैं बुराई से दूर हो जाओ यीशु मसीह के बच्चे। Do not live a sinful life. நீங்கள் பாவமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டாம். पाप की जिंदगी आप बिताना नहीं चाहिए। As His saint, He will preserve you. அவருடைய வார்த்தை சொன்னவனே அவர் உங்களை பாதுகாப்பார். जैसे वचन कहता है वैसे ही वचन आपको बचाता है। He will deliver you out of the hands of the wicked. ஆண்டவராகிய தேவன் உங்களை பிசாசுடைய கரத்திலிருந்து தேவன் உங்களை பாதுகாப்பார். यीशु मसीह की वचन वो शैतान की हाथ से आपको छुटकारा देगी। Oh, you have to thank God because God promises you right now that He will preserve your soul. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது, வாக்குத்தத்தம் உரைத்திருக்கிறார். தேவன் கர்த்தத்தாமே உங்கள் ஆத்மாவை காப்பார்னு சொல்லி சொன்னவரை அவர் காப்பார். यीशु मसीह को हम धन्यवाद देना चाहिए क्योंकि यीशु मसीह कहता है कि आपकी आत्मा की सुरक्षा मैं करूंगा। This day God says that He will deliver you from the hands of the wicked. பொல்லாதவர்களின் கைகளிலிருந்து விலக்கி காக்கிறார். मसीह कहता है कि जो शत्रु लोग होते हैं उनकी हाथों से आपको बचा लूंगा। So you have to be very careful to hate evil things. ஆகிய நீங்கள் தீமையான காரியங்களை வெறுக்க வேண்டும். इसलिए पाप से आप दूर होना चाहिए। Secondly, Psalm 50:15 says like this: Call upon me in the day of trouble. I will deliver you and you shall glorify me. சங்கீதங்களின் புஸ்தகம் 50ஆம் சங்கீதம் 15வது வசனம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். भजन संगीता का पुस्तक 50 में 15 ऐसा कहता है, और संकट के दिनों में मुझे पुकार, मैं तुमको छुड़ाऊंगा और तू मेरी महिमा करना पाएंगे। Here also you are hearing the word of God. இங்கேயும் கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நீங்கள் கேட்க முடிகிறது. यहाँ भी जब हम देखते हैं यीशु मसीह का वचन को हम सुन रहे हैं। God says you should call upon Him if you are in trouble. துன்பமான நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடுங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. यीशु मसीह की वचन कहती है कि जब आप संकट में होते हैं
मुझे पुकार लो। He says he is readily available to deliver you. ஆகையால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது உங்களை விடுவிப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். वो बताता है कि मैं तैयार हूँ आपको रक्षा करने के लिए। Deliverance is well planned for you. விடுதலை உங்களுக்கு சுகத்தை அளிக்கிறது, விடுதலை கொடுப்பது உங்களுக்கு ஏற்கனவே ஆண்டவர் தீர்மானித்து வைத்து விட்டார். आपको छुटकारा करने के लिए यीशु मसीह ने पहले ही चुन लिया है। It is your responsibility to glorify him, testify him. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்னவென்றால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். लेकिन हमारा कार्य है कि हम यीशु मसीह को महिमा लाने के लिए कार्य करना चाहिए। He is willing to do great things in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் விரும்புகிறார். वो हमारी जिंदगी में बड़े-बड़े कार्य करने के लिए सिद्ध है। He has a lot of packages of blessings with him to grant you. அவர் உங்களுக்கு அபரிதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு ஒரு பேக்கேஜாய் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். वो हमको इतनी बड़ी पैकेज देने के लिए सिद्ध है जब हम मांगते हैं। Psalm 147:18 says, He sends His word and melts them. He causes His wind to blow and the waters flow. சங்கீதங்கள் புத்தகம் 147 சங்கீதத்தின் 18வது வாக்கியம் இவ்வாறாக சொல்கிறது, அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவைகளை உருவ பண்ணுகிறார், காற்றை வீசும்படி செய்ய தண்ணீர்கள் ஓடும். हम देखते हैं कि 147 में और 18 में ऐसा लिखा गया है कि यीशु मसीह बोलता है, You listen His word. அவர் வார்த்தையை கேளுங்கள். When He sends the word, you will see wind to blow and the waters flow. அங்கே இப்போ பார்க்கும் காற்றும் எல்லாம் போகிறது நாம் பார்க்கிறோம். वह कहता है कि वह आज्ञा देकर उन्हें गलत में है, वह आयु बहाता है और तब जल बहाने लगता है. Psalm 199 verses 133 and 134 says like this, Direct my steps by your word, redeem me from the oppression of man. சங்கீதங்களின் புத்தகம் 119 சங்கீதத்தின் 133வது வசனமும் 134வது வசனமும் இவ்வாறாக சொல்கிறது, உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தருளும், அப்பொழுது நான் உம்முடைய கட்டளைகளை காத்து கொள்ளுவேன். वचन भजन संगीता में ऐसा लिखा गया है कि 119 में और 133 में ऐसा लिखा गया है कि हम जब यीशु मसीह से आशीर्वाद पाना चाहिए, ऐसा पढ़ना चाहिए, मेरे पैरों को अपने वचन के मार्ग पर स्थिर कर और किसी अनर्थ बातों को मुझ पर अद्भुत न करना दे. Hear the word of God. The word of God says, He will redeem you from the oppression of man. இங்கே தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இருக்க பிரச்சனைகளிலிருந்து தேவன் தமிழ் ஜனத்தை மீட்டுகிறார் என்று சொல்லுகிறது. यहाँ वचन बताती हैं जो भी कष्ट में आप हो सकते हैं, लेकिन उससे आपको ऊपर उठाने के लिए मसीह सिद्ध है. Are you today threatened by somebody in your life? இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில் யாராலும் நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கிறீர்களா? आज भी आपकी जिंदगी में किसी ने आपको दबा रहा है? Are you afraid of some people around you? உங்களுடைய அருகாமையில் இருக்கிறவர்களை குறித்து நீங்கள் பயந்திருக்கிறீர்களா? आपके पास जो लोग हैं उससे आप डरते हैं क्या? God says, God's ways come to you. He will redeem you from the oppression of man. பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. यीशु मसीह की वचन बताता है कि आपको मैं सुरक्षित रखना चाहता हूँ. Psalm 114 verse 8 says, He turned the rock into a pool of water, flint into a mountain of waters. சங்கீதங்களின் புத்தகம் 114 சங்கீதத்தின் 8வது வசனம் சொல்கிறது, அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். भजन संगीता का पुस्तक में 44 में 8 में ऐसा लिखा गया है कि वह चट्टान को जल का थाल और चमकमक के पत्थर को जल का सुता बनाना डालता है. He will turn flint into a mountain of waters. கற்பாறையாக இருக்கிற இடத்தை கூட ஆண்டவர் நீரூற்றாய் மாற்றுவார். पत्थर से भी पानी ले आने के लिए हमारा मसीह सामर्थ्य है. Do you think that you have no money in your bank account? ஒருவேளை உங்களுடைய வங்கியிலே பணம் இல்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்களா? आप सोच सकते हैं आपकी बैंक के अकाउंट में पैसा नहीं है. Do you think that your bank account is like a flint? வங்கியில பணமே இல்லாமல் கடினமான சூழல் இருக்கிறீர்களா? आप सोच सकते हैं आपकी बैंक के अकाउंट में सूख गया है. The Lord will turn the flint account into mountain of waters. கற்பாறை போல இருக்கிற உங்களுடைய வங்கி கணக்கானது நீரூற்றாய் தேவன் மாற்றுவார். पत्थर की समान जो आपकी अकाउंट है उसको
पैसे से भर देने के लिए आपकी मसीह सामर्थ्य है। Psalm 107:20 says like this: He sent His word and healed them and delivered them from their destructions. சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதத்தின் 20வது வசனம் இவராக சொல்கிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். 107 में 20 ऐसा लिखा गया है कि जब यीशु मसीह जब आता है वह अपने वचन के द्वारा उनके चंगा करता है और जिस गड्ढे में वो पड़े हैं उससे निकालता है। Today the Lord will send His word and He will heal your ailments. Today the Lord has sent His word to deliver you from troubles and destructions. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவார். இந்த நாளிலும் கூட தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனையிலிருந்தும் ஆண்டவர் உங்களை விலக்கி காப்பார். आज भी यीशु मसीह उसकी वचन को भेजकर आपको चंगाई देगा और जो भी आपकी चाहत हैं सभी चाहतों को वचन की द्वारा पूरी करेगा। In Isaiah chapter 50 verse 2, God says, God asks a question: Is my hand shortened at all that it cannot redeem, or have I no power to deliver you? நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமற் போனதென்ன, மீட்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ. ऐसाया का पुस्तक 50 में 2 ऐसा लिखा गया है, इसका क्या कारण है कि जब मैं आया तब कोई न मिला, जब मैंने पुकारा तब कोई न बोला। क्या मेरे हाथ ऐसा छोटा हो गया है कि छुड़ाने के लिए कोई नहीं है? क्या मुझ में उद्धार करने की शक्ति नहीं है? देखो मैं एक धार्मिक से समुद्र को सुखा देता हूँ और मेरे महितों के रोगित बन देता हूँ, उनकी मछलियों जल बिना मर और जीतियों को बसती हैं। Finally God has given you a solution in Jeremiah 33 verse 3. Call unto me and I will answer you and show you great and mighty things which you do not know. கடைசியாய் ஆண்டவர் ஒரு முடிவை கொடுத்திருக்கிறார். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். आखिरी में हम देखते हैं कि यीशु मसीह आखिरी में हमको एक रास्ता खुला देता है। Call unto me, என்னை நோக்கி கூப்பிடு, I will answer you நான் உனக்கு பதில் தருவேன், and show you great and mighty things. உனக்கு தெரியாத எட்டாதவன பெரிய காரியத்தை मुझे पुकारो, मैं तुझे तेरे साथ हूँ और जो भी तेरा चाहत है सभी चाहतों को मैं पूरी करूँगा। Which you do not know. உனக்கு அறியாத காரியத்தை அறிவிப்பேன். जो आपको नहीं मालूम है God is going to perform miracle in your life. ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ये आपकी जिंदगी में आश्चर्य काम करने वाला है। God's word has come to you. ஆண்டவருடைய வார்த்தையானது உங்களுக்கு வந்திருக்கிறது. यीशु मसीह की वचन आपकी जिंदगी में आ गया है। He is going to turn the rock points of your life into mountain of waters. கற்பாறையை போல இருக்கிற சூழ்நிலைகளை உங்களுக்கு நீரூற்றாய் ஆண்டவர் மாற்றுவார். यीशु मसीह पत्थर की समान आपकी समस्या हो सकती है, उसको पानी के रूप में बदलने के लिए आज वो आई हैं। This is the promise of God for you, that He is going to turn the flint in your life into a mountain of waters. கற்பாறை போல இருக்கிற சூழ்நிலையை ஆண்டவர் உங்களை நீரூற்றாய் ஆண்டவர் உங்களை மாற்றுவது அதான் ஆண்டவர் வாக்குத்தத்தமா தருகிறார். Now let us pray. पत्थर की समान होने वाले जिंदगी में पानी की समान होने के लिए मसीह आज देता है और हम सब मिलकर एक छोटी सी प्रार्थना करेंगे। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। Loving Father, we thank you once again. அன்பின் பிதாவே, ஒருமை சேர்க்கொண்டு உங்களுக்கு நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். हमारा प्रिय प्रभु एक और बार हमको धन्यवाद देते हैं। Thank you Lord for your word from heaven. பரலோகத்திலிருந்து உம்முடைய வார்த்தை கொடுத்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம். प्रभु जो वचन आपने आकाश से हमें दिए हैं इसलिए धन्यवाद देते हैं। We know that your word will not come back in vain. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் அறிந்திருக்கிறோம் உம்முடைய வார்த்தையானது வீணாய் மறுபடியும் திரும்பாதுன்னு சொல்லி நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம். प्रभु हमें मालूम है कि जो वचन आप देते हैं वो व्यर्थ हमारे पास कभी भी नहीं आती हैं। Your word will do what you have planned in somebody's life. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை எந்த நோக்கத்தோடு யாருடைய வாழ்க்கையில் அனுப்ப வேண்டும் சொல்லி அறிந்து முன்குறித்திருக்கிறோம் அந்த நோக்கத்தின்படி நிறைவேற்றுவீராக. प्रभु जो वचन हमारे पास आती हैं उस वचन को आप निभाकर ही
बाहर ले आते हैं। Lord, thank you so much for being with us so far. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். மட்டுமே நீர் எங்களோடு இருந்த தயவுகளுக்கு ஸ்தோத்திரம். प्रभु आपको धन्यवाद देते हैं क्योंकि अब तक आप हमारे साथ थे। And we pray for the people, those who are in the hospitals, in the sick bed of corona fever. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களுக்காகவும் இந்த கொரோனா வியாதினாலே அனுமதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु हम प्रार्थना करते हैं, प्रभु जितने भी लोग अस्पताल में दफ्तर हुए और कोरोना वायरस से दबा रहे हैं प्रभु, And we thank you from the depth of our hearts for keeping all our church members and all our workers all over the world very safely from corona fever. ஆண்டவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே நாங்கள் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். எங்கள் சபை மக்களை இந்த கொரோனா வியாதியானது அணுகாதபடிக்க கிருபையாக கத்த காத்தீர். அதற்கு ஸ்தோத்திரம். அவ்வண்ணமாகவே உலகத்தில் பல எங்கள் ஊழியத்தின் சார்பாய் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தாவே நீர் பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற தயவுகளுக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु हमारे हृदय की गहराई से हम प्रार्थना करते हैं क्योंकि आपने जितने भी लोग बीमारी से पड़े हैं प्रभु सबको आपने सुरक्षित रखकर आपने बचाया है. We pray for all the authorities of the countries of the world. ஆண்டவரே இந்த தேசத்திலும் தேசங்களிலே அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु जितने भी ये देश में अधिकारी हैं प्रभु सबके लिए हम प्रार्थना कर रहे हैं. Especially we are praying for our brothers and sisters in South Africa. ஆண்டவரே யார் விசேஷமாக எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் தென்னாப்பிரிக்கார்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु विशेष रूप में हम जो हमारे मित्र लोग हैं जो अफ्रीका में हैं उन लोगों के लिए हम प्रार्थना कर रहे हैं. In America, அமெரிக்கா ஐக்கிய நாடு, अमेरिका में भी हैं, in Canada, கனடா, कनाडा में हैं, in France, फ्रांस में हैं, in Germany, जर्मनी में हैं, Singapore, सिंगापुर, Malaysia, मलेशिया and Sri Lanka. மற்றும் இலங்கை, और श्रीलंका में, In Nepal also. ஆண்டவரே இலங்கை நேபாளியும் ஆண்டவரே नेपाल ஆசீர்வதிக்கிறார். में भी हैं. And Bangladesh and Pakistan people also. ஆண்டவரே பங்களாதேஷ் இருக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே பாகிஸ்தான் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். और बांग्लादेश और पाकिस्तान की जनों के लिए भी हम प्रार्थना कर रहे हैं. We pray for all the people of the world. ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். हम इस दुनिया की सारी लोगों के लिए हम प्रार्थना कर रहे हैं. In India we are expecting a great revival and a great healing of the people who are already sick. ஆண்டவரே நாங்கள் இந்த இந்திய தேசத்திலே ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். விடுதலை தருவீராக. प्रभु इस भारत देश में जितने भी ये कोरोना वायरस से है प्रभु सबके लिए हम प्रार्थना करते हैं ताकि वो बाहर आ सकते हैं. And we pray for all the servants of God all over the world. ஆண்டவரே உலகமெங்கிலும் இருக்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாங்கள் நினைவு கூறுகிறோம். प्रभु जितने भी मसीह की कार्य करते हैं प्रभु उन सबको भी हम याद करते हैं. We pray for all the churches and believers. ஆண்டவரே எல்லா சபை மக்களுக்காகவும் ஆண்டவரே சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். सभी कलशों के लिए और कलशा की सदस्य के लिए भी हम प्रार्थना कर रहे हैं. We pray for all the people those who have not heard the gospel so far. ஆண்டவரே இப்போ இதுவரையிலும் வார்த்தையை கேட்காத மக்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु जितने लोग आपकी वचन को अब तक नहीं सुने हैं प्रभु उनके लिए भी हम प्रार्थना कर रहे हैं. We ask you to meet all our needs in the days to come also. ஆண்டவரே வருகிற நாட்களில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. आने वाले दिनों में जो भी हमारी चाहत है प्रभु सबको आप आश्चर्य कार्य से उसको चुड़ाओ. And we ask all these things in the name of Jesus Christ our Savior. இவ்வளவு மூல ரட்சகமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम से हम मांगते हैं. The grace of our Lord Jesus Christ and the love of Father and the communion of the Holy Spirit be with you all. Now let us say Psalm 103 from verses 1 to 5. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless the Lord, O my soul, and forget not all his benefits, who forgives all your iniquities, who heals all your diseases, who redeems your life from destruction, who crowns you with loving kindness and tender mercies, who satisfies your mouth with good things, so that your youth is renewed like the eagles. ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை தூக்கி எடுத்தார் இயேசு, தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை, நான் இயேசுவை நேசிக்கிறேன், மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். அக்கரையில் நான் இன்று அவரை என்றென்று வாழ்த்துவேன்.
up. He has lifted me up. I know He reached out His hand and He lifted me up, and that's why I love Him so. I love Him more and more. I love Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. And when I stand upon the other shore, I'll praise Him more and more. God bless you all. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். यीशु मसीह आप सबको आशीर्वाद करेगा. Our address 98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.